இந்த ஈஸியான ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் வந்து 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட் எல்லாத்தையுமே அப்படியே கையாலே நல்லா பொடியாக பிச்சு போட்டுக்கலாம். பிரெட் இந்த மாதிரி பொடியாக ஆக்கினதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணால் நீங்கள் இன்னும் கூட காரப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை கையாலே நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கையும் இந்த பிரெட்டையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டையை வந்து இது கூட நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம். இதுக்கு தண்ணியே தேவையில்லை, இது மட்டுமே போதும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க ப்ரெட்லேருந்து சின்ன சின்ன உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் வேகும் அண்ட் உள்ளேயும் நல்லா வேகும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரெட் ஸ்நாக் ரெடி. இதை வந்துட்டு நீங்கள் டீ டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.